ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நேத்திக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ரீடிங்காக இருந்தது. ஏன்னா அதில் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கம்யூனிகேஷன் பார்த்தோம்ல. ஒரு சிலருக்கு உங்களோட எம்ப்ரஸ் எனர்ஜி இல்லைன்னா எம்பரர் எனர்ஜி நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண கூட தேவையில்லைன்ற மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சிலர் மாறி இருப்பீங்க, உங்கள் மனசு மாறி இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள். திடீர்னு இன்றைக்கி ஒரு மெசேஜ் வருது, இல்லை இன்னும் ஒரு 2-3 நாளில் ஒரு மெசேஜோ இல்லை காலோ இல்லை எங்கேயோ நேராக பார்க்குறீங்க, பார்த்துட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பிரபஞ்சத்தோட ஒரு கைட்லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பழைய மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க ஏதோ ஒரு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாட்டுல ஐயோ நான் உன்னை மிஸ் பண்ணேன், என்னை இனிமேல் இப்படிலாம் பண்ணிடாத, இப்படிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணாமல் இருக்காத, என்னை இப்படி தனியாக விட்டுறாத அப்படிலாம் சொன்னீங்கன்னா மறுபடியும் அவங்க ஓடி போயிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் என்ன? இது யூனிவர்ஸோட கைட்லைன்ஸுன்றதை மீறி உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்றதையும் நீங்கள் கற்றுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ரொம்ப கற்றுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஸ்பெஷல் பர்சன் வருவாங்க. பட் அவங்கள நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் நேசிக்கணும்ல. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போது நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது யூனிவர்ஸோட கைட்லைன்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 4 கார்டு எடுத்துகிட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 3வது கார்டு, 4வது கார்டு. ஓகே, இப்போ ரீடிங் போயிடலாமா? இந்த 4 கார்டு என்னன்றதை நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்டு பேஜ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகே, 2வது கார்டு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். நேற்று பார்த்தோம்னா அதே கார்டு ரிப்பீட் ஆகிருக்கு. அவங்க ஃபாஸ்ட்டாக வரப்போகிறாங்க. இது யாருக்கெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கம்யூனிகேஷன் இருக்கோ, நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் உங்களோட இதை எனர்ஜியை வச்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் சீக்கிரமே நடக்கும். அதுதான் யூனிவர்ஸோட ப்ராசஸ். அப்படி இருக்கிறவங்களுக்கு, சந்தேகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். அதை தான் மறுபடியும் உணர்த்துது. 3வது கார்டு ஸ்ட்ரென்த் கார்டு. ஓகே, ஃபஸ்ட் டைம் வருது ஸ்ட்ரென்த் கார்டு அண்ட் ஆல்சோ சேரியட். ரொம்ப அழகாக யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுது. ஒன்று அதை டீகோட் பண்ணலாமா? ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது ஒரு நினைவுகள் அப்படின்றது தான் பார்த்துருக்கோம்ல. அது ஏதோ ஒன்று அதாவது இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்றை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. பழைய விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். பட் நமக்கு இப்போ கைட்லைனுக்கு வந்தது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னோடய எனர்ஜி இதில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த பழசு ஏதாவது நடந்திருக்கும்ல, அதெல்லாம் கிண்டி கிழங்கெடுத்து அவங்கக்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க. அவங்க வர்றதே நைட் ஆஃப் ஸ்வாட்ஸில் நல்ல ஒரு தெளிவு பிறந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பழையது அவங்கள்ட்ட நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வரும். ஸோ நீங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது அந்த பழைய விஷயத்தையோ இல்லை உடனே நான் சொன்னேன்ல, நீ என்னை விட்டுட்டு போன அப்படி இப்படின்னு அந்த ஒரு ட்ராமாவெல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப நிதானமாக உங்களோட எம்ப்ரஸ் கார்டு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். எம்ப்ரஸ் எனர்ஜியில் நிற்கணும். எம்ப்ரஸ் எனர்ஜிலையோ நீங்கள் எம்ப்ரராக இருந்தாலோ எம்ப்ரர் எனர்ஜி மாதிரி பிச்சை கேட்குற மாதிரி நிற்கக்கூடாது. லவ்வாகவே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பவரோடு நின்னால் மட்டும்தான் அது லாங் ஸ்டாண்டிங்காக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பழசெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல உங்களோட இது எல்லாமே உங்களை மைண்டை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இப்போ இருக்கிற எனர்ஜியை நீங்கள் மேலே அலைன் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும். உங்களோட ஹையர் செல்ஃபோட அலைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது லவ்வுக்கு மட்டும் இல்லை, கெரியருக்கும் இதே தான். கெரியருக்கெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். உங்களோட எனர்ஜி அலைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்றதுக்கு. ஓகேவா? பழையதை நினச்சி அதையே பேசாதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கைட்லைன். ஓகே, 2வது ஏன் அந்த பேஜ் ஆஃப் கப் ரிவர்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்ததுன்றதோட கன்ஃபர்மேஷன் தான் இதை மறுபடியும் உங்களுக்கு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எடுத்துகிட்டு காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜியோட அலைன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப தெளிவாக வர்றாங்க, குழப்பம் இல்லாமல் வர்றாங்க. நீங்கள் இந்த கார்டை வச்சு குழப்பிடாதீங்க தயவு செய்து. ஓகே, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்.
பழசை களையக்கூடாது. வந்தது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தில் நிற்கணும். நீங்கள் உங்களோட எம்ப்ரஸ் எனர்ஜியோட ஸ்ட்ரென்த்தில் நிற்கணும். அந்த இதுக்காக தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை காட்டுது. இப்போ புரியுதா? தயவுசெய்து யாராவது மெசேஜ் வந்தால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஒரு காலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ரிப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நிதானமாக விட்டு யூனிவர்ஸ்க்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிவிட்டு, இந்த மொமெண்ட்டை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு, கொஞ்சம் பார்த்து மெதுவாக ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல், ஏன்னா நான் ஒரே டேக்கில் தான் எடுக்கிறேன், எனக்கு எப்படி வேர்ட்ஸ் வருதோ அதுதான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆர்ப்பாட்டம் அலப்பறையெல்லாம் இல்லாமல் உங்களோட மனசில் உள்ளது எல்லாத்தையும் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேசுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சேரியட் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் பர்சன் எல்லாருமே அலைன் பண்ணி எந்த திசையை நோக்கி நீங்கள் போகணுமோ அதில் கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கீங்க அப்படின்றத இந்த கார்டு காட்டுது. ரொம்ப அழகாக காட்டுதில்ல? எல்லாத்துலேயுமே ஒரு சீக்வன்ஸ் வருது பாருங்களேன். இப்போது பேஜ் ஆஃப் கப் ரிவர்ஸ், பழசை தோண்டாதீங்க, நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ், அவங்க ரொம்ப தெளிவாக வர்றாங்க. அதனால அந்த பேஜ் ஆஃப் கப்ஸை வச்சு நீங்கள் குழப்பிடாதீங்க. ரிவர்ஸில் வந்திருக்கு, அதனால எதையும் தோண்டாதீங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி உங்களோட எம்ப்ரஸ் எனர்ஜியில் நிற்கணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களோட அலைன்மெண்ட் சேரியட்டில் போகிற மாதிரி நேர்கோட்டில் ரொம்ப அழகாக போகும். ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க திரும்ப வரும்போது மறுபடியும் அவங்க காணாமல் போக மாட்டாங்க. இதுதான் யூனிவர்ஸோட மெசேஜு. ஏஞ்சல் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துடலாமா? ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னா உங்களோட கார்டியன் ஏஞ்சலாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட நல்ல ஸ்பிரிட் சுற்றிட்டு இருக்கும்ல. ஒரு சிலருக்கு அம்மா அப்பா யாராவது தவறி இருப்பாங்க, அவங்க உங்கள் கூடவே இருக்கலாம். அதே மாதிரி தாத்தா பாட்டி, இல்லை உங்களோட பரம்பரையில் யாராவது உங்களோட மூதாதையர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அந்த ஸ்பிரிட் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் கார்டியன் ஏஞ்சல் மேக்ஸிமம். நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ யார் உங்களுக்கு இருக்காங்களோ அந்த மாதிரி உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாராவது இருந்தாங்கன்னா நினச்சிக்கோங்க. அவங்களோட மெசேஜ் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் என் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா? என்னன்றதை ரீட் பண்ணுவோமா? சரி, சூப்பர் கார்டுங்க. சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. பாருங்களேன், இப்போ உங்களோட சுச்சுவேஷனுக்கு ரொம்ப அழகாக பொருந்துது. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற கார்டு தான். லுக் பாஸ்ட் வாட் யூ ஃபீல் ஆர் யுவர் இன்கேப்பபிலிட்டி. அதாவது உங்களோட பலவீனம்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி திங் யூ ஹேவ் அச்சீவ் ஸோ ஃபார். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியோடு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது கணவனை விட்டு பிரிஞ்சவங்க, தனியாக குழந்தைங்களோட இருக்கிறவங்க, உங்கள் குழந்தைங்கள பார்த்துட்ருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் ரியல் லைஃப்பில் வேறு எதையோ ஒன்றையும் சாதிச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல. அதனால் நடந்தது உங்களோட பலவீனம் இதெல்லாம் தூக்கி போடுங்க. போட்டுட்டு நீங்கள் உங்களோட பலத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இட் இஸ் ஓகே டு அக்னாலஜ் யுவர் வீக்னஸ். நான் சொன்னேன்ல, ஒரே நேற்று வீடியோவில் கூட பார்த்தோம். எமோஷன்ஸ் வந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அழுகுன்னா அழுங்க, அதுக்கப்புறம் உங்களோட இம்ப்ரெஸ் எனர்ஜிக்கு வந்துடணும். இட் இஸ் ஓகே டு அக்னாலஜ் யுவர் வீக்னஸ். உங்களோட பலவீனத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. பட் என்னன்னா அதுதான் நீங்கள் இல்லை. பட் கீப் இன் மைண்ட் தட் தே டோன்ட் டிஃபைன் யூ. உங்களை உங்களோட பலவீனம் உங்களை டிஃபைன் பண்ணாது. உங்களை அதுதான் அப்படின்றது காட்டாது. யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் பியூட்டிஃபுல் சோல் ஆர் கிளியர் ஃபார் ஆல் டு சி. உங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்க போகுது. உங்களோட பலவீனத்தை யாருமே பார்க்க போகிறது இல்லை. அந்த பலவீனத்தை நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதை தூக்கி போட்டுட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்து கார்டு பார்த்தோம்ல, அந்த ஸ்ட்ரென்த்தில் நில்லுங்க. ஒரு இம்ப்ரெஸ் எனர்ஜியில் நில்லுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.